வந்து நின்னா பத்தியா பொறுப்பு கவுத்து விட்டு சேகனாட்டும். எம்மா தச்சு குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி விட்டு வைக்க மூடும். யாரோ நம்ம ஊருக்கு யாவல விட்டுட்டு இருக்கிற புது வீடு கட்டினா திசி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பரமரம் மட்டும் ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொனில நல்லா பூரா சீவிய அவன் சுத்தல ஒரு சொல்லு சொல்லிய நம்ம ஊர் முக்கூட்டுல இறங்குவா வச்சுக்கலாமா? மரியாதை பேசுறா. உங்களை என்ன பண்ணுவா? யார பாத்துதான் பார்த்துதான் உங்களை என்ன பண்ணுவா? யார கட்டு அடவத்த ஒண்ணுதான். மரியாதை கொடுத்து பேசுறா. அடவ என்னடா மரியாதை? மரியாதை சூத்த போட்டு கீப் பண்ணி உனக்கு மரியாதை வர கையில மரியாதை பார்த்தா கையெடுத்து வணங்கணும். வணங்க முடியாது பாட வணங்க முடியாது. பீடா இல்ல பான் பீடாக்கு வணங்க முடியாது. மூஞ்சி அப்படி பாடுறா சனக்கு சூத்தாட்ட மூஞ்சி பார்த்துக்கிறான் பாரு மூஞ்சி. அது கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. அதோட கேவலமா அதோட மோசமா இருக்குது. சரி போகட்டும். போடா பாடாட்ட பெரிய ஒரு மரியாதை கொடுக்காம என்ன பண்ண யாரு எப்படி பட்டவன் எனக்கு வேறாமல்ல. யாரு மண்டவாசியில வெண்டைக்காய் வித்துங்கிறாமா பையன். மண்டவாசி பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம். போடா பாடா நீங்க என்ன பண்ணுவா? பஞ்சா இவரு தான் சம்சார் விட்டு போல. நாங்களும் அந்த போல சம்சார் விட்டு போல. என்ன பார்த்து கேட்டுக்கா. என்னை பார்த்து இந்த கூட்டம் இந்த பையனா இந்த பையன் கேட்டா உன்னை பார்த்தா கேட்டா என்ன பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டான். உன்னை பார்த்தா என்ன கேட்டா இந்த பையனா இந்த பையன் கேட்டா என்னன்னு கேட்டான். உன்னை பார்த்தா கேட்டோம். என்ன பார்த்து கேட்டான் அந்த பையன். இந்த பையன் என்னன்னு கேட்டான். இந்த சின்ன பையனா இந்த பையன் கேட்டான். உன்னை பார்த்தா என்னன்னு கேட்டான். ஆமாடா இந்த பையனா கேட்டா. இந்த பையன் கேட்டான். உன்னை பார்த்து என்ன பார்த்துடா என்னன்னு கேட்டான். ஒரு வருஷம் புரியாது உனக்கு. அவர் வயசுன்னா உன் வயசுன்னா பார்த்தா பேசுற மரியாதை கட்டு. உனக்கு அவள் தான் மரியாதை. பயிர் அடி ஒல்லியாக்கிறேன்னா இறங்கி போயிட்டான். வர முடியாது. கீழாவா உன 4 எலும்புல நெரிக்கணும். மேலே வந்து சூத்தாத்துரும் சூத்த அந்த பண்ணு சூத்தாத்து தாயாவு போட்டு ஐயா வேற கம்பெனில அட்வான்ஸ் வாங்கிட்டு வாடா. டேய் வர முடியாது பட வர முடியாது. மூஞ்ச பச்சை நல்லா ஒய் நெறி மூஞ்சாட்டம். யார் மூஞ்சி? ஏன் மூஞ்ச? மூஞ்ச பாத்துக்கிறியா? கண்ணாடியில உன் மூஞ்ச பாத்துக்கிறியா? 3 கூட்டரோடு ஒன்னா சேர்ந்து மூஞ்ச வச்சுக்கணும். என்ன போய் ஒய் நெறி மூஞ்சின்ற 3 கூட்டரோடு? ஆமா. நடுவுல சிக்னல் ஒண்ணு வை. முக்காதே மூத்திரம் பேசி அவர் சர்வீஸ் வயசா இருக்குமா? அதுக்கு அவன் எதுக்கு வந்தா முதல்ல கேளாவன என்ன மச்சான் கேட்டா? உன்னை சொல்லணும் வாய் நானே. அதத்தான் ஆட்டார் தானே கூண்டாண்டா
ஒருத்த இந்த மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கா நம்மளடா என்னத்துக்கா அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிடுவேன் என்னத்துக்கா ஆனா பணம் குத்துக்கிற கட்டு கட்டா அட்டை கட்டா கட்டு கட்டா எவ்வளவு குத்துட்டா 1250 ஆமா வாங்கறது 50 55 ஆனா கொடுக்கறது 1250 என்ன பண்ணுது பாதி சுத்தி போடுறீங்க என்ன வரப்பிட்டா நானே எடுத்து போடுறோம் பணத்தை வச்சுட்டு எங்கடா ஓடிப்பா பணம் டேய் பணத்தை யாரன்றா குத்தா அவன கையை ஆமா என்ன என்னடா பையனுக்கு பேக்கரை விழுக்குது நம்மள மச்சான் லென்த்தா வச்சுங்கறான் பணத்தை கேட்டா வீட்டுல தேடி போன வீட்டுல ஆளு இல்ல ஆள் இல்லை பணத்தை அவங்க அம்மா இடத்துல கொட்டா இதுக்கு சாட்சி சாட்சி இருக்காங்களா சாட்சியா தெரியுமா அவன் பொண்டாட்டி காமினி உன் பொண்டாட்டி காமினி என்னடா என்னடா உனக்கு தெரியும் ஏய் என் பொண்டாட்டி பேருடா அது பொண்டாட்டி பேரு காமினி ஏய் பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தேன் இதுக்கு சாட்சியம் பொண்டாட்டி காமினி ஆமாடா தேவலி 2 பேர் தானே ஆமாடா அவளை கொண்டு அடிச்சுக்கிடா என் அம்மா வேணுமா கொண்டு அடிச்சுக்கோ 2 பேருமே வா 2 பேரும் ஆஃபர் அச்சா நீ ஒண்ணு நான் ஒன்றா நீ முடிக்க மாட்டே பின்ன வளர்க்குறாடி அம்மா இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும் என்னது இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும் டங்கோட்டா கேட்டா பராக்கே வாடா வாடா ஆடா வாடா தாதா கப்பல்ல ஏமாந்த பையன் இதா விட்டா 1008 ஸ்டைல் எனக்கு தெரியும் கேள்றா கதையா அட அவருக்கு தெரியுங்க 1000 தெரியுமா அவரு அவர் பேண்ட்னா அவர் பனியன்னா அவர் யார் ஸ்டைலுன்னா வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவ போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா எங்க சூத்துல நார உரிக்கிறான் எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்த்தோம் அவன் தானே ஜாட்சி எடுத்துக்கணும் முதல்ல சாப்பிடுறா ஐயா எனக்கு அன்னதானம் போட்டுக்கிறாரு நான் வாரி வாரி சடாரு செத்துடுவோம்டா இந்த சிவா தெரியும் என்ன வேலை தெரியும் என் சிசியனை கேளு எங்க தாடுறா கவனிங்கிற மாதிரி சனத்தை விளையாட்டம் எனக்கு ஆட்டோ டொக்கு வர மாதிரி ஐயா ஓ எனக்கு நீ குருவா வேற என்ன பரவாயில்ல உங்க ஆத்துல மழை பெய்யுது ஐயோ புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கணும் எப்ப பார்த்தேன் ஐயா பேசலாங்களா அட பயப்படாத பேசு நாயகர் பயப்படாத பேசு இருக்கிறதா பயமா இருக்குது என்னைக்கு சுச்சா போயிட்டு என் தாடி ஆடியோ பேசலாங்களா ஐயா பேசு பேசு நல்லா பெருமை தூக்கி தள்ளு அம்மா உன இன்னையோட தூக்கிறேன் என்ன ஐயா என்ன பேசுறா பேசு ஐயா ஓ நீ குரு பாருண்ணா அதுக்குள்ள ஒரு குரு மறந்துட்டியா தப்பா நினைக்காதீங்க நான் யாரு குரு நான் குரு தானே குரு நானே நின்னுங்கிறான் அவன் உட்காந்து நிக்கிறான் உனக்கு புத்தியே தெரியாது கை ஜாட்டி கீழே போற மாதிரி ஐயோ அவ அச்சு போடுவோம் குரு வைத்தியக்காரன் தேத்தாக பண்ணி இருப்பான் நல்லா 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 சத்தமா பேசு பேசுறேங்க நல்லா கத்தி கத்தி பேசு கத்துறங்க கூட்டத்தை பார்த்தல நல்லா சத்தமா கத்தணும் கத்துறேன் ஐயா அப்படியே பொய்து வர்ற வரைக்கும் நான் கத்துறேன் கத்து 2 பாட்டு பாய்க்க போய் நீங்க உள்ள படுத்துங்க அவனை கேட்கற நான் ஏன் வாய தர போறேன் ஐயா பேசலாங்களா பேசு பேசலாங்களா இவ்வளவு வேகமா இறங்கி போறீங்களே அது வேற குரு வேற நீங்க இதை விட்டா உங்களுக்கு வேற என்ன இதை விட்டா இந்த ஒரு தலைவரை பார்த்து மொத்த சாரா கடைக்கு போயிட்டு போட இன்னத்துக்கு இவங்கிட்ட வரணும் உத வாங்கி சாவணும் உத வாங்குறது கூட உடம்பு இல்லையப்பா அதை நான் பாத்துக்கிறேன் சாராய கடை ஆமா ஐயா வந்து பக்கத்துல சாகனா கடை கூட வந்து அருமையான தொழில் என்ன வேலை எந்த விக்கிற வேலை ஆனா வந்து நக்கற வேலை நக்கற வேலை வடைய விரிச்சு போட்டா மாட்டோம் எதுவும் கிடைக்கல அவனாவது பரவாயில்ல நக்குன்னா என்ன ஒருத்தர் என்ன சொன்னா தெரியுமா
ஒருத்த திருப்பி திருப்பி நோக்கிடுவான் உன் இஷ்டத்துக்கு அடிக்க மாட்டேன் தலை மேல வர அடிக்க மாட்டேன்ல அவனை கூப்பிட சொல்லு. என் தங்கம் அடி என் சேட்டு என் சவர புள்ள மேல ஏறி உடச்சபடி அப்ப 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 நம்ம சிசியனா நாவனாவது பரவாயில்ல அப்படியே வச்சுக்கிறேன் மத்த பாப் கட்டுன்னு வெட்டு போய் முடி பாப் கட்டிக்கு வெட்டுக்கு மன கோயில் சும்மா சும்மா அடிக்காத சப்ப வர கால தாமதம் தமிழ்நாடு சத்தியபுரி நாடு சத்தியபுரி சத்தியபுரி ஆண்டு வருகிற சத்தியசீல மன்னர் அவருக்கு அறிவாளருக்கு வேண்டிய அமைச்சர் விசாக்கோடி அமைச்சர் விசாக்கோடி எனக்கு நிகா எனக்கு எதிரி சத்தியத்தை போல கிளை கட்டி புடிடா எட்டல நான் சாரு போட்டு எட்டி புடிடா எட்டலனா சேர போட்டு கட்டி புடிடா இந்த வார்த்தை அவர் சொன்னது யாருங்க யாரு கெட்டு யாரு கெட்டாரு கட்டேங்கிறாரு அவளுக்குதான் எட்டாது எட்டாத கடி கூட எட்டி பறிக்கக்கூடியவங்க நாங்க உனக்கு எட்டா கூட பிடித்தான் தெரியும் மேல ஏறி எட்டி பிடிக்கணும் அப்படி வெக்கப்படாது அப்படி பார்க்காதுப்பா எடுக்கணும் வெக்கமா ஆம்பளை கூடுவாயா வெக்க வரும் பொம்பளைங்களுக்கு தான் வெக்க வருமா ஆம்பளைங்களுக்கு வெக்கமே வராதா பொம்பளைங்க வெளிப்படுத்துவாங்க எப்படி ஆம்பளைங்க கல்லாட்டு நிப்போம் பொம்பளைங்களா என்னங்கோ ஐயோ நீங்க எப்பங்க பொம்பளை வேஷம் ஆட ஆரம்பிச்சீங்க எப்ப பாக்குறோம் அப்பதாங்க மாத்திட்டேன் பொம்பளைங்க வெக்கப்படுவாங்க ஆம்பளைங்க அது நின்று வேடிக்கை பார்ப்போம் அவ்வளவுதான்பா இந்த வயசுல யாருக்குன்னா வெக்க என்ன வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே மட்ட கட்டுறீங்களே ஐம்பதிலும் ஆசை ஐம்பதிலும் ஆசை வரும் 70லும் ஜெயிச்சு இதுதான் காதலா
கண்ணே அதான் எதிர்நாட்டான் என்ன தாக்கு ஆமா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. தாக்க வரும் நியாயமாயாது. அறியாத பசங்க கூட அமைக்கிற தமிழ் தான் உட்காந்துக்கிறாங்க. வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா? காடு வாபாத்து வீடு போறது அப்ப என்ன புட்டு நாய்க்கு கிடக்குறான். இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாடா பாவின்னு கூப்பிடுது. வயசாய் போச்சு, வீடு ஏண்டா என்ன வீட்டுல இருக்கிறா போடான்னு சொல்லுது. நாளை சாப்பிட கைவனா இருந்தா கூட பொம்பளைய பார்த்தா அந்த கைவனுக்கு நாட்டு நண்பர்கள் அப்படியே முறைக்கேறிடும். அப்படி முறுக்கி கடாச்சிடுவேன். அந்த பொம்பளைய பார்த்தோம்னா அந்த கைவனுக்கு தலை எப்படி ஆடும் தெரியுமா? எங்களுக்கு பொட்டாட்டி வேணும் 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 இப்படி ஆடும். வயதான காலத்துல முன்னாடி ஆடும். அதை பார்த்து அந்த பொம்பளை நாங்க வரமாட்டேன்டா எப்பா பட்டதே போதுண்டா எங்களுக்கு ஆம்பியா வேண்டாடா என்னடா ரொம்ப சிலுங்குது பாய்ந்த எனக்கு ஒரு துன்பம் உள்ள பத்த மாதிரி அக்கற என்ன வெறிய ஆடி கிடைக்கிறியா? அது வைரக்கட்ட வைரக்கட்ட. இந்த ஆளு நல்லா இருக்கிறவன கூட விட்டு பேச்சு சுகர் வர வைக்கிறதே நீ தான் அவளுக்கு நியாயமா இது? நியாயமாயா? நியாயமா? வெளியிட்டு உள்ள வந்திய கது தட்டு வர வேண்டியதானே? கதவு மூணா தானே தட்டா? ஐயோ ஐயோ ரொம்ப வெக்கப்படுதடி அம்மா. அம்மா சரோஜா தேவி, எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது மாதிரி மென்டல் மகாராணி நாலு பேர் எதிரில் மேடம் ஆளு நின்று சொல்லிட்டு தைரியமா எங்களை போல ஆளுங்க சொல்லாத மூடி அப்படியே குத்து. ஆமா குத்துவாங்க குத்துடுவாங்க அப்படியே குத்துடுவாங்க. எங்க வரா நோக்கியா கம்பெனிதான் மூடிட்டாங்களே. அது இல்லடா. நோக்கியா கம்பெனில ஓகே போறீங்களா இல்ல சாம்சங்ல சாம போறீங்களா? அது இல்லடா. நான் வரப்ப பாரு வரப்ப போறே என்று சொல்லிட்டு வரக்கூடாதோ, சொல்லிட்டு செய்யக்கூடாதோ. அறிவு இருக்கு அவனுக்கு, அடமான போட்டு புத்தி இருக்கு அவனுக்கு, ஓகே போட்டு அறிவு மூஞ்சி இல்ல புத்தியோ இல்ல. எதுக்கு வந்த ஓகே வாங்கோ வாங்க. நீ தான் நல்லா வாங்கி நடக்கிறீங்க. அப்படிலாம் சொல்லப்படா. இது மாதிரி மென்டல் மயிரெல்லாம் நீ ஆடக்கூடாது. யாரு பட்டு எந்தா பய மூடு பேசவே கூடாது. இத வருக இதை பார்த்து என்ன வார்த்தை தெரிவிக்கின்றார். நீ பேசுற நீ பேசுறப்பா மாதா மாதா என் கணவர் படைக்கிற சன்மானம் அதை பேச சொல்லுது. டேய் நன்றி மறக்காதடா. இந்த அரண்மனையிலே வேலைக்கு உனக்கு தயிர் சாதமா போட்டல் அல்லவோ? ஆமா தயிர் சோறா அத 3 நாளா பயிர் மயிரா பேஜாவது. தயிர் சோறா தயிர் பேஜாவது பத்தி சொல்றேன். ஐயா இந்த வயதான காலத்திலும் உண்மை அன்பு ஒன்று தாங்க காரணம். அன்பான உலகத்தை வெல்லலாமா? உண்மை. அன்பு இருந்தா எந்த இடத்துல ஒண்ணா வாழ்க்கை நடத்தலாம். போகின்ற இடத்துல அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அன்பா பழகினாக்கா அவங்க நமக்கு உயிர் கொடுப்பாங்க. உண்மை ஐயா. ஒரு உதவி செய்வாங்க. ஆனா ஆணவம் பணம் பதவி கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனா அவரையே பறிச்சிடுவார். உண்மையான வார்த்தை. அன்பு அத கடவுள் கூட பறிக்க முடியாது ஐயா. இப்ப அன்பு மேல கடவுள் மேல அன்பு இருக்கவர் தானே அவருக்கு விழா எடுத்து சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறது. உண்மையான கருத்து ஐயா. அவன் காலையில தாலி கட்டுறான். உண்மை. சாயந்தரம் டைவர்ஸ் வாங்க. அப்படி எண்ணங்கள். இந்த வயதான காலத்திலும் மனைவியை விட்டுக் கொடுக்காத மன்னர், மன்னரை விட்டுக் கொடுக்காத மனைவி அமைவதல்ல கொடுத்த வரம். அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேற்ற மக்கள் அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற எங்கள் இருவருக்கு ஏற்ற அன்பான காவலர், இந்த சபைக்கு அமைச்சரை எதிர்பார்க்கிறேன். அமைச்சர் விஷக்கொடி வருகிறார். அமைச்சர் விஷக்கொடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வேகம் வந்து நின்னா பத்தியா பொறுப்பு கவுத்து விட்டு சேகனாட்டம். அம்மா தச்சு குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி விட்டு வெட்டும் போடுவோம்.
யாரோ நம்ம ஊருக்கு யாவுல விட்டுட்டு இருக்கிற புது வீடு கட்டினா திசி பொம்மை எங்கேயும் தேடாதீங்க. நல்லா அறுத்து விட்ட பரமரம் மாட்டேங்கிறாங்க. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மொனில நல்லா பூரா சீவிய அவன் சூத்துல ஒரு சொல்லி நம்ம ஊர் முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? ஒரு பெருமையை சொல்லுங்கிற போய் பாலாம். என்ன அவசரம் அழைப்பு? சந்திக்கிறாரு போய் மன்னரை. மன்னர் மன்னா வணங்குறேன் வணங்குறேன். வாழ்க பக்கரிய வாழ்கை. ஆமாம், என்ன அடுத்த காரணம் இருக்கிறது. சொல்லுங்க. என்னுடைய மகன் மூத்தவன் முரளி நகர்வனம் சென்று வருகிறேன் அப்பா என்று எங்கள் இருவரிடம் விடைபெற்று சென்ற மகன் வெகு நேரம் ஆகியும் அரண்மனை திரும்பவில்லையே. எதற்காக காத்திருக்கிறாய்? எதற்காக? தந்தைக்கு பிறகு தலையண்டாரே ஆட்சி செய்ய நாட்டின் ஒரு பையன் மகனிடம் ஒப்படைக்கும். இதை கூட தேதி குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்றைய சுக்கிரவாரம் அன்றைய மணிமுடி நல்லதா பேசும்போது நீ கோவப்படாத சகல என்ன கோபத்துல என்ன வார்த்தைகள் வெளிப்படுதுன்னு தெரியல, வேற ஒண்ணும் இல்லை. கோபம் வர அளவுக்கு சரிப்பா, கோபம் வர அளவுக்கு நாங்க என்ன சொல்லிட்டோம்? வருகின்ற வெள்ளிக்கிழமை தானே. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே. கோபம் தான் பேச்சு கூட வர மாட்டேங்குது. கோபம் வந்தா கோச்சியா மாறிடுவேன் நான். வெள்ளிக்கிழமை வெட்டாங்களா? சரி, வெள்ளிக்கிழமை வச்சா என்னப்பா நல்ல நாள் தானே. வெள்ளியோ கொல்லியோ என்ன வாங்க? ஆமா, பெருமை சொல்லிக்கிறாங்க வெள்ளியோ கொல்லியோன்னு. அப்படியா? சரிப்பா, வெள்ளிக்கிழமை சரியில்லை, கொல்லிப்பட்ட நாளே. அப்போ சனிக்கிழமை சனி போன கோணக்காரம் சனிக்கிழமை வைப்பாங்களா? யாரா சனிக்கிழமை யாருன்னா செத்துட்டாங்க ஒரு கோய் குஞ்சு கட்டி அனுப்புவாங்க. கோய் குஞ்சுப்பா, அதை கட்டி அனுப்புவாங்க. அதனால சனிக்கிழமை கோணக்காரம் துடைக்கேடும். சரி, ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத பாடு. உண்மைதான்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை காலையில போயிட்டு போன வேலை ஆகாது, வீட்டுக்கு வர சொல்ல போனாலும் போன ஞாயிற்றுக்கிழமை படாத பாடு பட்டுட்டு மாட்டுறாங்க. சரிப்பா, ஞாயிற்றுக்கிழமை நல்லா இல்லை. திங்கக்கிழமை தீப்பட்ட நாள். ஆமா, போய் தீப்பட்ட நாள்ல வைக்க முடியும். சரி, திங்கக்கிழமை சரியில்லை. செவ்வாய்க்கிழமை செவ்வாவோ அவ்வாவோன்னுவாங்க. செவ்வாய்க்கிழமை அவ்வா. சரி, அதுவும் சரியில்லையா அப்பா? புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே கிளம்பாது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். புதன்கிழமை சரியில்லையா? அப்ப வியாழக்கிழமை விசாயமோ கசாயமோ கசாயத்தை குடிச்சு போட்டுதான் அவருக்கு நீ உட்காந்துங்கிறாரு. கலந்து வச்சுக்கிறாங்கள கசாயம், அந்த கசாயம் பண்ற வேலைதான் இவ்வளவு. 10 மணி கடை சாத்திரம் ஒண்ணும் மட்டும் தெரியாத இருக்கும். வாங்கி அப்பப்ப போற குட்டிங்கன்னா அப்பா எந்த நாள் சொன்னாலும் சரியில்லைன்னு சொல்றேன். 7 நாள் முடிஞ்சிச்சு. 7 நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. இந்த வாரம்னா நல்லா இல்ல. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. சரிப்பா. என்னடா சாமான் பத்து நீ சொல்கின்ற வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம். மாவிளை தோரணங்கள், வட்ட விளக்குகள், மேல தாளங்கள், அமைச்சரின் அமைச்சரின் தலைமையில் உன்னுடைய உதவியால் சபை தலைவர்